காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் பொன்முடி அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு ஏற்காட்டுல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய சிறப்புகள் என்ன, அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அமாவாசை வழிபாடு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. திருவண்ணாமலை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நீங்க பேசுனீங்க, அது மக்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்துச்சு. சோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு புது கோயிலோட இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் ரீசெண்டா நீங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த கோயில் எந்த இடத்துல இருக்கு, அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, அங்க நடந்த ஒரு சம்பவம் அதை நீங்க ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை பத்தி ஒரு லைன் சொல்லிடுறேன். அமாவாசைக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, காலி. நாங்கள் மட்டும் போயிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப யதார்த்தமாக சொன்னது. ஏதோ பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இது ரொம்ப யதார்த்தமாக சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தா திருவண்ணாமலை அமாவாசை பயங்கர கூட்டம். நானே முட்டி போட்டு வேண்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ நான் தேடுனது உண்டு. அடுத்த அந்த நாளில் வேற நாளில் தேடி ஒரு நம்ம நிம்மதியாக கும்பிடணும், நம்மளோட கோரிக்கைகளை நம்மளோட கிளைண்டெல்லாம் கூட்டிகிட்டு போக வேணாம், அப்போ அவங்களுக்கும் கும்பிட வைக்கணும், அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். இதோட கணக்கு நிறைய பேர் நடந்து எங்கிட்ட கை கொடுத்து நடந்ததுனால என் வாழ்க்கை மாறிச்சு. அமாவாசை அன்னைக்கு நான் மற்ற நாளெல்லாம் நடந்த ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. அது எல்லாமே அண்ணாமலைக்கு தான் போய் சேரணும். என்னால் இல்லை, நான் ஒரு வெறும் சின்ன ஒரு கருவிதனாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். சொன்னதும் மனசில் பட்டதை சொல்லி தைரியமாக நின்று சொல்ல வைக்கவும் எல்லாம் அவரை நம்பி தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்த புகழும் அவருக்கு தான். எனக்கு ஏதாவது கீழே கமாண்டில் என்ன திட்டினாலும் அது எனக்கு நான் எடுத்துக்க மாட்டேன், அந்த சிவனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக. அப்படி நான் இந்த பிஸியாக இருந்து ஜோசியமெல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் முன்னாடி ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு ஒரு நண்பர் உண்டு. நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், அதில் சிஜிக்கு ஒருத்தர் வந்தார். எத்தனையோ பேர் வந்ததில் அவர் ரொம்ப நல்லவர். நிறைய ஏமாத்தக்காரங்க தான் இருந்தாங்க, ஏமாத்தியிருக்காங்க. ஆனால் அவர் உண்மையாக நம்ம கூட சம ஆளாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருப்பார். அப்போது நானும் சில கதைகள் பேசுவேன், அவரும் கதைகள் சொல்லுவார். அப்படி ஒரு நட்பாகி நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தேன். 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. நான் எதில் எடுத்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார். சொன்னப்பதான் அவர் வார்த்தையை காப்பாற்றி ஒரு கொஞ்சம் பட்ஜெட் உள்ள படமாக பண்ணும்போதும் கூட என்னை நினச்சா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், கழட்டி விட்டுருக்கலாம். ஆனால் கழட்டி விடாமல் நீங்கள் தான் அந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லி நாகர்கோயிலில் பூஜை என் கையால் தான் போட வைக்கிறாங்க. நான் தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் போய் போடுறேன். எப்பவுமே நாகர்கோயில்னாவே நான் போயிடுவேன். ஏன்னா நாகர்கோயிலில் அங்கே நாகராஜான்னு ஒரு சாமி இருக்குது. அங்கே ராகுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சாமி. அதனால் அந்த ஊருக்காரங்க மேலே ஒரு தனி மரியாதை உண்டு. அதில் யாராவது ஜாதகம் பார்த்தாலும் என்ன சொல்லுவேன்னா, போய் அந்த கோயிலை போய் கும்பிடுங்க. எத்தனை தடவை போனீங்கனாலும் சில பேர்த்திட்டு கேட்டுருக்கேன். 40 வருஷத்தில் 10 தடவை போனவங்களாம் இருக்காங்க. நான் அதனால் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கணக்கு போட்டால் 40 தடவை போயிருப்பேன் வாழ்க்கை. ஆனால் அதே ஊரில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க. அப்படி நாகர்கோயிலில் போய் கும்பிடுவோம். சொன்னோன்னே நான் ஹாப்பி ஆகிட்டேன். போனேன். எந்த சினிமாக்காக பூஜைக்கு போய் நின்று வேடிக்கை பார்த்து வைப்போம், நானே அந்த படத்துக்கு பூஜை போடுறேன் போது ரொம்ப அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. சோசியல் மீடியாவில் நான் ஃபேமஸ் ஆனது. நானும் பூஜை போட முடியும், நல்லபடியாக போட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி பூசணிக்காவும் நான் தான் உடைச்சேன் அந்த படத்துக்கு. அப்படி இருக்க சூழலில் எனக்கு ஏற்காட்டில் ஷூட்டிங் நடந்தது. ஏற்காடு எனக்கு ரொம்ப பொதுவாகவே ஊட்டி கொடைக்கானல்னாவே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏற்காடு போகணுன்னு ஒரு 10 நாள் ஒன்றும் தெரியல. 30 நாளுக்கு மேலே தங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஊரில் மலை மேலே ஒரு கோயில்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இவ்வளோ பெரிய ஊரில் மலை மேலே எந்த கோயிலும் இல்லையான்னு எல்லாத்திட்டும் கேட்டது உண்டு. அதுவும் இருக்குதுங்க, இதோ இருக்குதுங்க, இங்கே முருகன் கோயிலுக்கு இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது அன்றைக்கி எனக்கு சீனே கிடையாது. ஆளும் எல்லாத்தையும் ரொம்ப கம்மியான வண்டி கம்மி, அதனால் ஆளுகளை கம்மியான ஆளு தான் கொண்டு போக முடியும். ஆனால் அன்னைக்கு திடீர்னு அந்த சீன் எனக்கு நானும் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த கோயிலுக்கு போவோம். பார்த்தா பயங்கரமான மலை மேலே ஒரு சிவன் கோயில்.
சாதாரண ஒரு சிவன் கோயில். ஆனால் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் நான் என்ன கனவு கண்டனோ எப்படி இருக்கணும்னு நினைக்கணும் அது மாதிரி ஒரு குவாலிட்டி எல்லாமே இருக்குது. அப்போது அங்கேயே மத்தியானம் வரைக்கும் இருக்க வேண்டியது இருக்குது. சாப்பிட போக நேரம் அப்போ தான் நினச்சது உண்டு. மிஸ்டில் வந்து இதெல்லாம் இருந்தது. அப்போ நைட்டு கும்பிட்ட எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல அப்படின்னால நான் நினச்சது உண்டு. எங்கள் டீமில் வந்து டைரக்டர் பயங்கரமான ஜோசியத்து மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கையுடைய ஒரு நபர். அப்போ கடுகுன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ், அப்போ கஜேந்திரன், அப்போ இன்னொருத்து நல்ல ஜடாமுடி விட்டுட்டு என்னையும் சாமியாக கூப்பிடுவாங்க, அவையும் சாமியாக கூப்பிடுவாங்க. ஓ சாமிஜி அவர்கள். இப்படி ஒரு டீம், எங்கள் டீம் டைரக்ஷன் டீமில். அப்போ படத்தில் அவங்க போவாங்க, மெயின் கேரக்டராக நடிச்சிட்டு இருக்கேன். அப்போது அந்த சீன் முடிச்சக்கப்போ பொதுவாக சிவன் கோயில் பூட்டியே இருக்குது, ஐயவே வரல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இது என்ன கோயிலுங்க அப்படின்றது. அண்ணாமலையா கோயில் பேரில் எழுதலை, அண்ணாமலையானே இப்போ கோயில் இருக்குதாங்க. ஆமாம் அப்படின்னா அது சொல்ல. அந்த இருக்க வாட்ச்மேனுக்கும் எங்கள் படக்குழுவுக்கும் பெரிய பிரச்சனையாகுது, ஈகோ பிரச்சனை வருது, சண்டையெல்லாம் கட்டுறாங்க பையங்க. ஆனால் அந்த ஊரில் அந்த படத்து கதாநாயகன் வந்து கொஞ்சம் உண்மையுள்ள ரொம்ப நம்பிக்கையுள்ள ஒரு நபர், எல்லாத்தோடையும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாரு. அப்போது கொஞ்சம் சண்டையெல்லாம் கட்டிட்டு தான் நாங்கள் படமே எடுக்கோம். எடுத்துகிட்டு கும்பிட்டு நான் வந்தாச்சு. அந்த மாதம் முடிய போகிற நேரம், அமாவாசை வரப்போகுது, படமும் முடிய போகுது. இப்படி இருக்க சூழலில் திருவண்ணாமலைக்கு நான் அமாவாசை போய் ஆகணும், போக வேண்டிய சூழல். இப்போ நான் டைரக்டர்கிட்ட கேட்டால் நீங்களா சீன் எதுவுமே இல்லைங்க, 40 சீனுக்கு மேலே இருக்குது, இதில் எனக்கு பெண் குழந்தை பிறந்து பிரசவ டைம்லையும் கூட நான் ஷூட்டிங் தான் போவேன். கேட்டுட்டு அங்கே வந்து 2 நாள் 1.5 நாள் தான் எனக்கு கொடுத்தாங்க. இதனால் என் மனைவிக்கும் எனக்குமே பெரிய சண்டை, நீ குழந்தை இருக்கிற சமயத்தில் கூட நிற்கல அப்படின்னு. இப்போ அது எல்லாம் மீறி அமாவாசைக்கும் நான் போக முடியலன்னா நான் பயங்கர அப்செட் ஆகேன். கடவுள்கிட்ட நீ என்ன நீ எப்பவுமே ஷூட்டிங்கு சமயத்தில் எனக்கு அமாவாசை சமயம் வரும்போது எனக்கு ஷூட்டிங் எல்லாம் போகும், கோயிலுக்கு வழி வகுத்தணும், கோயிலுக்காகவே ஏதாவது ஆபத்து மூலியமாக எனக்கு பணம் வரும், அந்த கோயில் போகிற அளவுக்கு இல்லை வண்டி வந்து நிற்கும். இப்படி தான் 15 வருஷமாக நடந்தது. இப்போது இதாகிடுச்சே, கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நான் பாட்டுக்காக அன்னைக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. நான் கேட்குறேன், நைட்டெல்லாம் ஷூட்டிங், பகலெல்லாம் ஃப்ரீ. நான் இன்னைக்கு நைட் எனக்கு இருக்குதா, இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம கிளம்பில பஸ்ஸில் போயிட்டு தூங்கிட்டு போயிடலாம், திருவண்ணாமலையில் போய் மீட் பண்ணிட்டு கும்பிட்டு நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பகல் வந்துடும், நைட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு என்னோடய பிளான் இருந்தது. அப்போ வந்துட்டு இல்லைங்க, எல்லா சீனும் நீங்கள் இருக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல. சரி அப்செட் ஆகி போய் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு அமாவாசை எப்படியாவது போகணுமே அப்படின்னு ஒரு ஃபீல். கடைசியாக ஒரு நிலைப்படுத்தி நான் படுத்துட்டேன். சாயந்தரம் வழக்கம் போல் எல்லாம் கிளம்பணும். அந்த இடத்துல ஷூட்டிங்காக அசம்பிள் இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஏற்காட்டில் ஒரு காஃபி பார், அங்கே தான் அசம்பிள் ஆகும். அங்கே எல்லாம் உட்காந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஷூட்டிங் கொண்டா நல்லா அட்மாஸ்பியர் கிளம்புது. திடீர்னு கதாநாயகன் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி எனக்கு லீவ் வேணும் கேட்குறாரு. டைரக்டர் மிகப்பெரிய சாக்கு, நானும் சாக்கு, எல்லாரும் சாக்கு. அப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளைமேட் மாறுது, மழை இடி எல்லாம் வரப்போகுது. அன்னைக்கு நைட் ஷூட் நடக்கல, தடுக்கப்பட்டுருது. திடீர்னு அதே டைரக்டர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துடலாம், பயங்கர அப்செட். நான் காலையில் தெரிஞ்சது நான் போய் பண்ணல, திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு காலெல்லாம் வருது. ஆல்ரெடியே வந்துட்டு இருப்பாங்களே அவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கும்பிடுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. கேன்சல் சொன்னோன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு பக்கம் கடவுள் வந்து ஏதோ இதுக்காக தான் நம்மளை இப்போ விட்டுட்டு இது பண்ணியிருக்காருன்ட்டு டக்குன்னு நாம் வந்தது, இந்த மலை மேலே ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அந்த லோக்கல் காரங்கிட்ட கேட்க, 2-3 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்க, ஏங்க நீங்கள் இந்நேரத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க, போனால் காலையில் போகலாம், அதுவும் விடிகாலையெல்லாம் போகக்கூடாது, 7 மணிக்கு மேலே தான் போய் கும்பிடணும் அப்படின்னு.
என்னங்க சொல்கிறீங்க, அது எவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் தெரியுமாங்க, போய் கும்பிடணுங்க அப்படிங்க. வாய்ப்பே இல்லைங்க. இது வரைக்கும் 3 பேர்த்த அது வழியாக போனவங்கள காட்டெருமை வந்து இடித்து, பைக்கில் போகவே இடித்து இதாகிருக்குது. நடந்து போனவங்களையும் இதாகிருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், எப்படியாவது கொண்டு போய் விடுங்க பைக்கில் அப்படிங்க. விட முடியாதுங்காங்க. எத்தனை கிலோமீட்டர்னு நான் பார்க்க சொல்கிறேன். 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தால் வருது. நடந்து போகலாமான்னு கேட்க அவங்கவுங்க சாக்கு. ஏங்க நடந்து போக, நான் சிவன் மேலே பக்தியுமாகவும் நான் உயிரோடு வைக்கணும் விதி இருந்தால் விட்டுருவாங்க. நான் ஏதாவது பாவம் பண்ணோம் இல்லை ஏதாவது இனிமேல் வேண்டியதில்லை, இனி தேவையில்லை இந்த உலகத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குதுன்னு சொன்னா இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கோட்பாடு ஒன்று தான். நான் போகணும்னு சொல்கிறேன். யாருமே வரலைங்க. அப்செட் ஆகி ரூமுக்கே வந்துட்டோம். அதில் இந்த கொஞ்சம் பேர் போகலான்னு சொன்னவங்க, நடந்து போனால் அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னவங்க, இப்படி எல்லாம் என்னோட டீமில் வெள்ளிங்கி மலைக்கு பக்கத்தால் பாலான்னு சொல்லிட்டு ஒரு பையன் பாம்பு அப்புறம் காட்டு மிருகத்தோட தொடர்பு இருக்குது, இது நாம் நடந்து போகலான்னு போய் கும்பிடலாம் அப்படின்லாம் டீம் மேலே பேசிட்டு இருக்க சமயத்தில் இந்த படுத்துட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்டு கஜேந்திரன் திடீர்னு இருந்துச்சு, போகலாம் நம்ம வண்டியில் அப்படின்னு சொல்லும்போது 10-10:15 இருக்கும். இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போனால் எனக்கு முன்னாடி மிந்திடுறாங்க. யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னவங்க போக எனக்கு முன்னாடி மிந்துறாங்க. கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. அவ்வளோ ப்ளஸ்ஸாங்க. நம்ம நைட்டு 11:30 மணிக்கு பார்த்தா எப்படி இருக்கு மிஸ்டோட, அந்த வெள்ளை வெள்ளையேன்னு காடே வந்து ககும்னு அந்த இடம் மட்டும் நிறுத்தி கும்பிட்டு, இவங்க தான் சொன்னாங்களே பயமுத்து ஊக்காங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, காட்டு சரி காட்டுமிக்கெல்லாம் பயப்படுறாங்க, நான் பயப்படல, போகலாம் அப்படின்னு போயாச்சு. வழி தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போய் இடத்த நெருங்கும் போது எங்கள் பின்னாடி ஒரு பைக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. என்னடா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஊருக்காங்க எவ்வளோ ஒருத்தவங்க கும்பிடுறான்னா பேசிக்குவோம், அப்படியெல்லாம் கும்பிட மாட்டாங்க இந்த ஊருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நானும் பயங்கர சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அந்த செக்யூரிட்டி, அந்த கோயிலோட கார்டு வந்தோன்னா வண்டியை நிறுத்து, ஆச்சா போச்சா கத்தம், நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க, இன்னத்துக்கு எதுக்கு அவசரம், எங்கேருந்து வைங்க, எந்த ஊர்லேருந்து வைங்க, எந்த ஊராக இருந்தாலும் சிவனை பார்க்க தான் ஏன் வந்தது, அது பக்கத்தில் தானே வரணும், இன்னத்துக்கு அப்படி வரலாம் கேட்க. அப்படி நைட்டில் தான் ஏன் கும்பிடணும், அமாவாசை இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது கும்பிடணும் அப்படின்னு பெரிய வாக்குவாதம். நீ அப்படியே நில்லு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாரு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். 11:50 நாங்கள் போய் சேரும்போது 11:45 50 இருக்கும். 12:15 நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்கு மேலே நாங்கள் இருந்தால் நீ கேளு, வெயிட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. எங்கள் பின்னாடியே வா அப்படி. எங்கூட ஒரு ஆசாமி சொன்னோம் பார்த்தீங்களா, ஜடா முடி விட்டு நம்ம கூட அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக இருந்தவர், அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா இந்த தாண்டவமெல்லாம் ஆடுவார். கடவுள் இல்லைம்பாரு, ஆனால் சிவன் முன்னாடி தாண்டவம் ஆடுவார். அப்போ எனக்கு போட்டியாக பேசுவார். நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், கான்ட்ரவர்சியாக பேசுவார். இப்போ என்ன ஆகுது, பலமுறை வாக்குவாதம் இருக்குது. அவரு போன உடனே கேட்டது நான், வண்டி எனக்காக தான் வந்தது. உடனே துண்டை விரிச்சாரு, சட்டையை கட்டினாரு, இப்படிங்க அப்படிங்க. அவங்க வந்து அந்த நம்மளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் நீங்கள் சாமி கும்பிடும்போது எல்லாரும் இப்படி இப்படி கையை இது பண்ணி ரொம்ப பிரார்த்தனை பண்ணி மைண்டு உள்ளே போய் முட்டி போட்டோ இல்லை கண்ணீர் சிந்தே இப்போ என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கையெல்லாம் மேலே தூக்கி அந்த இந்த சிவன் தாண்டவம் அதெல்லாம் ஆடி அவங்களே சிவன் மாய் காட்டி திசையெல்லாம் மாற்றி சிவன் எங்கே இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நின்று கும்பிட்டு அதை பார்த்தோன்னே எல்லாருமே மகிழ்வாங்கல்ல. இந்த வேலையெல்லாம் பண்ணாது. இப்போ நான் கும்பிட முடியாது, வேறு வழி இல்லை. அந்த ஒருத்தர் கும்பிடும்போது நாம் இடையில போகக்கூடாது. அது உண்மையோ பொய்யோ ஒருத்தன் கும்பிடுறான். இப்போ நான் போய் கும்பிட முடியாது. அப்படிதான் அந்த தனிமையான இடத்துல போய் நம்ம கும்பிடும். நிறைய பேர் தேடுதல் அப்படிதான் போய் கும்பிடணும். 1 லட்சம் பேர் ஒரே சமயத்தில் கும்பிட்டா அது கடவுள் கொடுப்பா தெரியாது.
ஆனால் யாருமே இல்லாத இடத்துல அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு கோயில்லையோ எதுவுமே இல்லாத இடத்துலையோ வனாதரத்துலையோ நின்று கும்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால தான் எல்லாம் தேடுறாங்க. எல்லா இதுக்கும் போய் தேடுதல் ஏன் தேடுறாங்கன்னா, ரஜினிகாந்த் சாரோ இல்லை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இவங்க எல்லாமே கடவுள் மேல் நம்பி, ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தான் கும்பிட்டு இருக்காங்க. தனியாக போய் நின்று இவங்களாவே ஒரு தோணி ஒரு கோயிலை ரெடி பண்ணி இல்லை இவங்கள இப்படி தான் போயிருக்காங்க. ஒரே முட்டை 1,00,000 பேர் நின்று கும்பிட்டு ஒரே முட்டை விளக்கு அதெல்லாம். ஆனா இன்னைக்கு பல கோயில்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? காரணம் நம்ம மீடியாவில் சொல்லக்கூடிய சில பேர் அங்கேயே போய் கட்டி பிடிங்க, அங்கேயே படுத்துவங்க, அங்கேயே இது பண்ணுங்க, அங்கேயே கடற்கையில் இருங்க. அது ஒருவேளை சுனாமி கினாமியெல்லாம் வந்தால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த மாதிரி ஒரே நாள்ல போய் கூட்டமா வழிபடுறது நமக்கான முறை கிடையாது சார். நம்ம வேண்டுதல் நிறைவேறாது. அமாவாசை பௌர்ணமியில கடல் பொங்கும். நார்மலாவே நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 5 அடி 3 அடியில் இருக்கிறது சீற்றம் இருக்கும். இப்போ அன்னைக்கு போய் விடிய விடிய கடல்ல படுன்னு சொல்றது அது நல்லதுக்கு இல்லை, மிகப்பெரிய ஆபத்து. பெரிய நீங்க போய் அகோயி சித்தர்கள்லாம் போய் காசி ரிஷிகேசில் எல்லாரும் போய் கேளுங்க. அவனுக்கு தெரியும் கண்டிப்பா காசியில மிகப்பெரிய தண்ணி வரும், ஆத்துல வெள்ளமா போகும். அவன் தான் முற்றும் தந்ததுனாலதான் அங்க போகிறான். இவன் போய் என்ன பண்றான், தனக்கு ஏதாவது கிடைச்சிடாதா, எனக்கு ஏதாவது வந்துடாதான்னு போய் போகும்போது அங்க சிக்கல் ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது. அங்க போய் வீடியோ எடுக்கும், அங்க போய் நடுக்கடல் காட்டுக்குள்ள போய் நிக்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆனா பொதுவா சாமிக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படின்றதுனால ஒரே நாள்ல போய் எல்லாரும் வழிபடும் போது அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்ல. சாமிக்கு தான் நம்மளையும் மீறின சக்தி தானே அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்க இதை பத்தி பேசியிருந்தோம். இதே மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தாரு, விசேஷ நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாது, கூட்டமா ஒரே இடத்துல கூடும் போது அதற்கான பலன் கிடையாதுன்னு சொன்னப்போ கமெண்ட்ல நிறைய பேர் இதே கேட்டிருந்தாங்க. மனுஷனுக்கும் மீறின சக்தி தானே கடவுள், அப்ப எல்லாரும் போய் நிற்கும் போது ஏன் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறாதுன்னு சொல்றீங்க? எல்லாரும் ஒரே நட்சத்திரமா இல்லையே. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்குதுல்ல, அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அங்க பலன் உண்டு. இதே பிரதோஷ அன்னைக்கு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அந்த பிரதோஷம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு போட்டாதி நட்சத்திரம் இல்ல சதய நட்சத்திரமாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பிரதோஷமா இருந்தா அவங்களுக்கு தான் அது ஸ்பெஷல். அமாவாசையா இருந்தா அன்னைக்கு ஸ்பெஷல். பௌர்ணமியா இருந்தா அந்த நட்சத்திரக்காரங்க போய் கும்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க தூங்கிட்டால் மற்றவங்க எல்லாம் போனா பலன் கிடையாது. அந்த நட்சத்திரக்காரங்க போய் நின்று கும்பிடலாம். அப்போ அங்கேயும் அளவு இருக்குது, கோட்பாடு. தாலி இழந்தவனு இருக்கான், ஆக்சிடென்ட் ஆனவனு இருக்கான், ஃபோன் தொலைஞ்சவனு இருக்கான், இதெல்லாமே காரணம். இப்போ ஏன் இதுக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னா, போய் கும்பிட்டோன்னே நான் போய் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சேன். கும்பிட்டு என்ன என் கூட வந்தவங்களை எல்லாத்தையும் எப்படி கும்பிடணும் அப்படின்னு கும்பிட வச்சேன். கும்பிடணுன்னு எந்திரிச்சாச்சு. எப்பவுமே எனக்கு காசு கொடுக்க பழக்கமெல்லாம் இல்லை. எப்பவுமேனா இந்த தோஷம் கழிக்க போகும்போது காசு கொடு கோயிலுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு எனக்கு தோணுது, நம்மளுக்காக மெனக்கட்டு வரானே, பாதுகாப்பு கொடுக்கானே அந்த காடு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், போனவா இப்படிதாங்க ஷூட்டிங்காரங்கெல்லாம் வந்தாங்க, இங்கெல்லாம் ஒரே இதுவா பண்ணிட்டு போவாங்க அப்படின்னால திட்டுறா. அப்படி நான் சொன்னா அவன் எங்களை விடுறாங்க. அப்போ நாங்க சரி அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு 50 ரூபா பணத்தை கொடுக்கேன். வாங்க மாட்டேங்க. என் கூட இருக்கவங்க வெங்கடேஷ் கடுகுன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுக்க இருந்தாங்க. அவன் வாங்கவே மாட்டேன். வாங்காத வேலை நம்ம வாங்கக்கூடாதுன்ட்டு நான் திருப்பி வாங்கிட்டேன். வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே, ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு, ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா? காலில் விழுந்தது, ஆசீர்வாதம் பண்ண. அதே வாய் தான் 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் அப்போ சண்டை கட்டின வாய். இதே அந்த வாட்ச்மேன் தான் எங்களை பயங்கரமாக திட்டி வந்தோடனே அந்த சினிமாக்காரங்களை எப்படி பண்ணாலும் திட்டின வாய் தான். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு மிகப்பெரிய கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி நான் கேட்டேன், ஏன் என்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டில் ஒருத்தர் சாமிஜி இந்த மூலமாக ஆட்கள் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கும்பிடுறாங்க.
நீங்கள் தான் கும்பிட்டீங்க, அதுக்கு நடுவில் யாருமே நைட்டு கும்பிடல. அப்போ நான் சொன்னேன், இனிமேல் அமாவாசை காலத்தில் ஒரு காலத்தில் கண்டிப்பாக கூட்டம் வரும், இந்த கோயிலுக்கும் வரும். இங்கே இப்போ லைட் எரியாமல் தான் இருக்குது, வாட்ச்மேன் இல்லாமல் இருக்கிறீங்க, இங்கேயும் நைட் நேரத்தில் கும்பிடும் போது பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் கும்பிடக்கூடிய சூழல் ஏற்படும். கடவுள் அதுக்காக தான் என்னை அனுப்பிச்சுட்ருக்காரு. ஒரு காலம் நேரம் வரும்போது இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட கணக்கு பிரகாரம் இது இந்த இந்த நான் எதுக்காக கும்பிட வந்தேனோ அது நடந்துருச்சுன்னா நான் யாரும் உங்களுக்கு இப்போ தெரியாது, கூடிய சீக்கிரத்தில் தெரியும். கூட்டம் வரும்போது ஒரு ஆள் வீடியோ சொன்னால் அதனால தான் வந்து கும்பிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் விடணும், தடுக்கக்கூடாது. நைட் நேரத்தில் தான் கும்பிடுவாங்க, அமாவாசைக்கு வந்து கும்பிடுவாங்க. அண்ணாமலையும் பேர் வச்சு, அண்ணாமலை கோயிலுக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. பஞ்சபூதத்துக்கு அங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க, என்னென்ன கோயிலுக்கு போகணுங்க ஒரு பெரிய படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. 1600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். ஆனால் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு கூட்டமே இல்லை. ஏன்னா அங்கே மக்கள் எல்லாருமே எது மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வந்தால் தான் ஈக்குவல்னா திருவண்ணாமலைக்கு என்ன பவர் உண்டோ அந்த பவர் அண்ணாமலைக்கும் உண்டு. காரணம் என்னை கூட்டிட்டு வந்து நான் ஷூட்டிங்கே அன்னைக்கு கேன்சல் பண்ண வச்சு, அது எப்போ மழையே வரல, அந்த 1 மணி நேரம் தான் பேஞ்சது. அந்த ஆக்டருக்கு உடம்பு சரியாமல் பண்ண வச்சு, ஏன்னா படுத்துட்டு இருந்த வரவே முடியாது, அந்த இடத்துக்கு போகவே முடியாதுன்னு சொன்னா திடீர்னு ஒரு ஆள் எந்திரிச்சு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வர வச்சு. அதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து எனக்கு நாம அது சாதாரண விஷயமா இருக்கலாம், அது கோ இன்சிடென்ட் கூட இருக்கலாம். ஏன் அன்னைக்கு நடக்கணும், அடுத்த நாள் நடந்திருக்கலாம் அல்லவா? இதெல்லாமே என் வாழ்க்கையில நடந்து இந்த சம்பவத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இதுல முக்கியமா என்னன்னா, சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியவங்க, தருமபுரி, சின்ன சேலம், அடுத்தது வந்து வாழப்பாடி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க, அந்த பக்கம் நாமக்கல், இவங்க எல்லாருமே அமாவாசைக்கு அங்கே போய் கும்பிடும்போது கண்டிப்பாக பலாபலம் உண்டு. ஏன் டூரிஸ்டாக போகிறாங்கல்ல, ஏற்காட்டுக்கு போகிறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஃபுல்லாகுது, அவங்க கூட நைட் நேரத்தில் போய் நின்று கும்பிட்டு வந்தால் இப்போ பெரிய எப்படி திருவண்ணாமலையில் போய் கும்பிட்ட என்ன பவரோ அந்த பவர் அந்த அண்ணாமலையாருக்கு உண்டு. பேரு அண்ணாமலை, இந்த கோயிலோட கோயில் பேரே அண்ணாமலையான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வந்தவ பேர் என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய அதிர்ச்சி, அவ பேர் அருணாச்சலம். மிகப்பெரிய சாக்கு. அப்போ அந்த கோயில் அண்ணாமலை கோயில், அந்த வாட்ச்மேனை அருணாச்சலம் எப்படி பாருங்க, அவன் அங்கேயே தான் அந்த கோயிலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய மிராக்கலாக தெரிஞ்சது. இதை மக்களுக்கு போய் சேர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சாதாரண கூட்டமே இல்லாத சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? திருச்செந்தூர் போவாங்க, பௌர்ணமிக்கு போய் முருகனை போய் கும்பிடுங்க, கும்பிட்டால் நடக்கும். ஒருத்தர் சொல்லி தானே சொல்ல வச்சிருக்க கூட்டம் போச்சு. அதே மாதிரிதான் இந்த அண்ணாமலையார், ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு ஈக்குவலான பவர். பௌர்ணமிக்கு போய் நின்று கும்பிட்டாலும் நல்லதுதான், அமாவாசைக்கும் போய் கும்பிட்டாலும் நல்லதுதான். ஏன்னா மலை மேல ஒரு கோயில், அந்த கோயில் மேல நிலா, அந்த நிலாவையும் கோபுரத்தையும் பார்த்து கும்பிட்டு வந்தா மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய தோஷங்களும் மிகப்பெரிய சிக்கல்களும் உடையும். இது அனுபவபூர்வமான உண்மை. எனக்கு அந்த ஏற்காட்டில் இருக்கும்போதுதான் அந்த அண்ணாமலை கோயில்ல ஒரு நாள் ஷூட்டிங் வைக்கும்போது சுகப்பிரசவம் ஆகணும் என் குழந்தை அப்படின்னு நான் வேண்டுறேன். 47 வயசு, என் மனைவிக்கு 39 வயசு. எல்லாரும், என் மனைவிக்கு பிபி இருந்தது. எல்லாருமே சொன்ன பதில் என்ன, சிஸ்டரிங்க தான், ட்ரை பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. கடவுள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம். அது நான் ஷூட்டிங் போகிற சமயத்தில் துணைக்கு நான் இல்லை. அந்த அண்ணாமலை கோயிலில் ஷூட்டிங் வைக்கிறாங்க, அன்னைக்கு ஆஃப் டே இருக்குது. கும்பிடும்போது என் மனைவி, என் வயிற்றில் இருக்க குழந்தை நல்லபடியாக வெளியில் வரணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். அது நடக்குது. உங்களுக்காகவே நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி இருக்குல்ல சார், நிஜமாவே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், மனசுல பட்டது, இப்ப பட்டது.
குழந்தையே இல்லாதவங்க, குழந்தையினால பிரச்சனையானவங்க, அபோர்ஷன் அந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாம, அட்டம்னா ஆட்டிசம், அந்த ஆட்டிசம் மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் போகும்போது மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். போயிட்டெல்லாம் வரக்கூடாது, அங்கேயே இருந்து அப்படியே ஒன்றே இருந்து கும்பிட்டு, சும்மா சாதாரணமாக கும்பிடாம முட்டி போட்டு கும்பிட்டு, மடிப்பேச்சை கேட்கும், மடிப்பேச்சை கேட்டாகணும். அவர் எவ்வளோ போய் கோடீஸ்வரன் இருந்தாலும் மடி பேச்சு கேட்டுதான் ஆகணும். கேட்டு அதில் வரக்கூடிய அந்த சின்னதாக அதை 4 பேர்த்துக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை அதுவும் வேண்டுதல் முடிஞ்சக்கப்போ நீங்கள் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க, சகல வசதியும் பண்ணுங்க, முழுமையாக செய்யுங்க. இந்த எத்தனையோ பேர் சேலத்தில் இருக்கவங்க நேராக இங்கே தான் வராங்க, கள்ளக்குறிச்சியெல்லாம் இங்கே தான் வருது, திருவண்ணாமலைக்கு. அதெல்லாம் இப்படி கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா, இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நிம்மதியாகவும் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நடக்கும். ஒரு மலை மேலே கோயில், அந்த மலைக்கு மேலே போய் நின்று கும்பிடும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உடையுன்னு சொல்லியிருக்காங்க. அது பாட்டு பெறாமல் அந்த கோயில் இருக்குது. ஆனால் கூட்டம் இல்லை, கூட்டம் வராது. தொடர்ந்து நானும் போகலான்ட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் மக்களாகிய நீங்களும் இந்த நம்ம சேனல் மூலமா இதை சொல்லும்போது இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஏன்னா இப்போ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சேனல் முதல் இன்டர்வியூ நீங்க தான் அப்படின்னீங்க. சில்வர் பட்டன் வாங்கினதா சொல்லியிருக்கீங்க, 1 lakh வாங்கியிருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். அதில் நானும் ஒரு பங்களிப்பனா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில மக்கள் எல்லாருக்கும் ஏற்காடுல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் பத்தி, அதனுடைய சிறப்புகள் என்ன, உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் என்னல அந்த கோயில் போய் கும்பிட்டதால அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.